உங்களே நான் மிஸ் பண்ணுவேன். மிஸ் பண்ணலையா? இந்த மதுரையில் செய்யவே யோசிச்சா நாங்கள் அத்தியாரம் பண்ணுறாங்க காய்ந்த என்ன பற்றி எடுத்துக்கிட்டு தேவைக்கு 2500 கிட்ட வரும் போல இருக்கு. இங்கே மலமே எடுக்கிறேன் பே பண்ணி வேணா. அதான் 1350. 50 குறைச்சி 13,000 போடுங்க. வேறு இது மட்டும் தான் 50,000 மட்டும். ஆ சந்தோஷமா? சந்தோஷம் நுழம்பு அந்த பிள்ளைகளுக்கு நுழம்பு அடிக்காம கொள்ளாம பாதுகாப்பா வச்சிருக்கிறது நீங்க கொடுத்தது உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தான். நான் பிதுசன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்க வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்களோட யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் எங்கள் வீட்டு பருத்துத்துறை எங்களோட வீட்டில் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளாக வந்து இப்படி வவுனியா வீடியோ வந்து போட்டிருப்போம். அதாவது இந்த ஹெல்பிங் சம்மந்தமான வீடியோ வந்து போட்டிருப்போம். அப்போ 2 நாளைக்கு முன்னமே வந்து நான் வந்துட்டேன். நீங்கள் அதாவது எங்களோட வீட்டை வந்துட்டோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன விட்டு மிஸ் பண்ணி நீங்கள் வேறு உங்களே நான் மிஸ் பண்ணுவேன். உண்மையாக மிஸ் பண்ணலையா? இந்த மதுரையில் செய்யவே யோசிச்சா நாங்கள் அத்தியாரம் பண்ணுறாங்க காய்ந்த என்ன பற்றி எடுத்துக்கிட்டு தேவைக்கு மிஸ் பண்ணீங்க. அவர் பாசத்தில் மிஸ் பண்ணீங்க. ஓகே, போன வரை எல்லாமே ஓகே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வவுனியாவில் வந்து நாங்கள் வேற அதாவது இங்கே விளக்கிடப்புறோம். அப்போ ஒரு அண்ணா வந்து கால் பண்ணியிருந்தா, தம்பி இப்படி நீங்கள் ஒரு 28 குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு பொதி வந்து கொடுத்த நீங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் பார்த்த இடத்துல வந்து உண்மைக்குமே ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டுத்தாங்க, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுருந்தாங்களா அந்த நுழம்பு விலை வந்து அண்ணா வேண்டித்தாங்க உண்டு. ஆனால் உண்மைக்குமே நாங்கள் அந்த உணவு பொதி வந்து கொடுத்த வழியை வந்து நாங்கள் சாப்பாடு இது அந்த நுழம்பு விலை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதாவது வாங்கல. அப்போ அண்டன்ட்டு கதை கேட்க அந்த அண்ணா சொல்லியிருந்தா, தம்பி நீங்கள் அவங்க கேட்டிருந்தாங்களான ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க தம்பி என்று நான் அமௌண்ட் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் அதுவும் சொன்னது அதே சமயம் வந்து வவுனியாலயம் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துனாங்க. அந்த வீடியோக்குமே வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி அந்த கதைச்சிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் இங்கே யாழ்ப்பாணம் வந்துட்டு வந்தோன்னா வந்த இடத்துல ஓகே 28 குடும்பத்தில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து அந்த நுழம்பு விலை வந்து கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து 10 பேர் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த அண்ணாக்கு மடித்தேன் நான் ஃபோன் அடிக்க வந்து அந்த சொல்லியிருந்தேன், தம்பி தேவையில்லை தம்பி, சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வந்து 8 பேர், மற்றது அந்த வயசு போனாக்க 2 பேர்கிட்ட இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த 10 பேருக்குமே கொடுத்தீங்கன்னா ஓகே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கமைய பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டவுனுக்கு எங்கள் பருத்துறை டவுனுக்கு தான் வந்து நுழம்பு விலை வந்து வாங்க போகிறோம். உண்மைக்குமே நுழம்புகள் இப்போ சரியான முறைக்கு 2 நாளாக வந்து தொடர்ச்சியாக வந்து மழை. அப்போ இப்போ கொஞ்சம் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. எனக்கு மட்டும் வாங்கிட்டாங்க சரியான நுழம்பாக இருக்குது. என்ன நாங்கள் இப்போ சரியா சரியா நிறைய பார்ப்போமா? ஓகே, தொடர்ச்சியாக எங்களை விட நுழம்பு வேலை இல்லைண்ணா விளையாக்கலாம் கிடக்குது. ஓகே, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இப்போ டவுனுக்கு போகிற பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து எங்களை சனதுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணும்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேர் பார்த்தீங்கன்னா என்னடா முந்தநாத்தே உங்கள் அம்மாக்களோட எடுத்துக்கலாம். அந்த வீடியோ வந்து அம்மாக்கள் 32க்கு போட்டி நம்ம இது எங்கே 32க்கு எங்கே போனேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அம்மாக்களை காணையில் அப்போ இப்போ விதிசன் நான் தான் நினைக்கிறேன் 2 அடுத்து அப்படியே டவுனுக்கு போய் எடுப்போம் வந்து பார்க்குறோம். இப்போ தொடர்ச்சி வந்து டவுனுக்கு போகிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன் போல சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பண்ண போட்டுச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சி வந்து போவோம். என்ன டவுனுக்கு போவோம் மொத்தமாக என்ன எல்லாம் கேட்டோம். இங்கே தான் வந்தாங்க, நாங்கள் லாக் பார்க்கு தான் வந்தது. 5, 6, 7, 8, 9 பெருசோல்ல 2500 கிட்ட வரும் போல இருக்கு. மொத்தமே 10 என்ன ஐயா என்ன மொண்டை தாங்க இதெல்லாம் பைக்கில் போகலாம் தானே? பைக்கில் கொண்டு போகலாம் போல என்னடா என்ன பாஸ் பைக்கில் கொண்டு போகலாம் தானே? ஐயா விலை போட்டு கட்டி விடுங்க. பைக்கில் கொண்டு போகலாம் நீங்கள் மாட்டோ பிடிச்சி காசு கொடு. நாங்கள் வந்துட்டு லவ் பார்க்கலாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. நீ வந்து நாங்கள் இங்கே பாருங்க இன்னும் மொண்டு தரணும் பார்ப்போமா எல்லாத்தையும் வந்து நீங்களாம் கொண்டு போகணும். சரியோ இல்லை இல்லை நீங்கள் நான் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. என்னண்டு இதில் 9 இருக்குது சரியா? ரொம்பக்கா இன்னும் 1 இருந்தால் ஓகே.
வேண்டுங்க ம் இங்கே காப்பிலாங்கண்ணா பவுன்ல கவரிங் அந்த இங்கே வாங்கலாம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? கூடேஷ் எனக்கு என்ன பேர் வேற கியூடெக்ஸ். இதெல்லாம் தங்கமா மாறினா அப்படி இருக்கும். அண்ணா ஒரு நுழம்பு தான் சரி நுழம்பு வேலை போட்டு நம்பி டோட்டல் லாஸ்ட் சின்ன பொம்மை தந்தீங்க அது மட்டும் தான் தந்துடுவேன் உங்களுக்கு தந்துடுவேன். அதுலேயே பெருசு உங்கள்கிட்ட 5 துண்டுருக்கு, சின்னது 5 துண்டுருக்கு, அதுலேயே 2 விலைக்கு கூடியது. அதுலேயே எல்லாம் பெருசா பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் அவன் நாளா இறக்க படிக்கல போடுங்க. அதோட விலை கொண்டு தான் பிரச்சனை இல்லை. இந்த 2க்கு தான் வியாபாரம் பண்ணுறதா தன் ஒத்தத்தையாக விற்கிறது லாபம். அதாண்ணா எங்களுக்கு அந்த 10 வடியை காட்டி தாங்க ஒரு சரி இல்லை மாதிரி பார்ப்பேன். கலர் என்னென்ன பிடிக்குமோ தெரியா வேலை அந்த காலத்து இல்லை இது மழை தெரிந்தானே என்ன ஓகே. ஓகே இப்போ நாங்கள் காசை கொடுப்போம். இது வந்து டிக்கெட் இல்லை. யூடியூபர்லாம் காசு கட்டி தான் பார்க்கணும். அவன் உங்களை மட்டும் போடுறேன் சும்மா வாடி வைக்க எல்லாம் வரும் எல்லாம். இப்படி கதையை பாருங்க. இப்படி திருப்பினோம்னா பேக் பண்ற மாதிரி வரும். இஞ்சாவது திருப்பினோம்னா காசு கொடுக்குறது வரும். தெரியுமா இருக்க எல்லா ப்ளாக்கும் வரும். இல்லை இது விகே எஸ்கே அடிச்சா எஸ்கே தான் வரும். நீங்கள் எஸ்கேக்கு பதிலாக விகே அடிச்சுட்டு அங்கே ப்ளாக் அடிங்க உலங்குதா. ரொம்ப போயிருப்பேன் காதுக்கு. இங்கே மலமே எடுக்கிறேன் இங்கே தான் பழம் எடுக்கிறது தெரியும் மண்ணாக்கு. பெட்படி வாங்குறேன்னா இங்கே பாடுறாங்க. உனக்கு பாட்டு பாடுங்க ஆகும். இங்கே தோடுகள் எல்லாம் கிடக்கு. அப்படித்தான் மனதில் பெருசாக விதைச்சு கிடக்கு உங்களுக்கு. 1350 குறைச்சி 13,000 போடுங்க. அப்படிதான் அதை குறைச்சாச்சு 50 போட போறீங்க. 50 நீங்க அப்படி எடுக்க மாட்டீங்க. அப்படியும் சரி 1350 போட்டுருக்க. நாங்கள் 13,000 தான் கொடுத்துறாங்க. சரியோ? ஓகே ஐயா தூக்கிட்ட தாங்க. சரியா தூக்குங்க. வேற ஏதாச்சும் கொடுக்க போறீங்களா? வேற ஏதாச்சும் இது மட்டும் தான் ரொம்ப வேலை மட்டும் தான். அப்படியே தொடர்ச்சியா வந்து போவோம். தெரியும்? ஓகே கயந்தண்ணா. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மலமையாக கொடுத்த மாதிரி தானே அந்த இதில் வச்சு தான் நாங்கள் 28 பார்சல் கிட்ட கொடுத்துருப்போம் அந்த குடும்பத்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நுழம்பு வேலையை கிட்ட கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அது சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடு. உண்மைக்குமே 2 நாள் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான் 2 நாள் வந்து சரியான முறைக்கு வந்து மழை. அன்றைக்கு நாங்கள் வேறைக்கே இது வத்தி கிடந்தேன். அதான் இப்போ தண்ணி நிற்கிது. புதையும் போல இருக்கு. நான் மோட்டை விடலாம். ஓகே பாருங்க நண்பன் வந்துட்டேன். என்ன செய்யுது? எல்லாரும் வரதான் என்ன செய்யுது? தண்ணியை பாதி 2 நாளா தொடர்ச்சியா மழை தான். கடிக்குமே தண்ணி.
நரிக்காய்ச்சல் எல்லாம் இல்லாம போய் பேர் இருக்காண்ணா? ஓ இருக்கு. இது என்ன மாதிரி இப்போ லிஸ்ட் எடுத்து நீங்கள் இதுக்கு இருக்கிற குழந்தை பிள்ளை பேர் 8 பேர் வருது மற்ற 2 வயசானாங்க 2 பேர் வயசானாங்கண்ணா. அவங்களுக்கு கொடுத்தாலே ஓகே தான். எல்லாருக்கும் கொடுக்க இதுதானே 10 பேர்கிட்ட ஓகே தாங்க. நீங்கள் வயசை சொல்லுங்க. ஏன்னா 10 பேர்கிட்ட நிற்கி நம்ம 2 பேர் வந்து வயசு போனாக்கலன்னு சொல்லிச்சு நம்ம 60 வயசுக்கு மேலே மற்றாக்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறாங்களா. அப்போ மெயினாக வந்து அவங்கள ஒரு 10 குடும்பத்துக்கு 10 பேருக்கு வந்து கொடுத்தாலே ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. 10 கிட்ட ஒன்றாந்துக்கிறோம். ஓகே ஒரு ஆள் வந்தால் ஓகேங்க. பேரை கூப்பிட்டா சரியா? ஆகாஷ், ஷரோன், பவிஷ்யா, ஆயிஷா அண்ணா, ஆயிஷா அண்ணா, ஷாபினா வாங்க. கேரிஸ் தூக்கிட்டு வாயா. அக்ஷயன், ரிஷிகேஷன், அடுத்த அக்ஷயன், அண்டி வாங்க. நீ கொடு சிக்னல் மாமா வேண்டீங்களா? சரி ஓகே தானே. சரி கேட்போம். ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்களோட தொடர்ச்சியாக வந்து அவங்கள ஒரு கேட்போம் என்ன மாதிரி என்று. அப்படி ஓகேயா? சந்தோஷமா? அந்த பிள்ளைகளுக்கு நுழம்பு கடிக்காமல் கொள்ளாமல் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு இந்த நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. சரிம்மா ஓகே. இது நாங்கள் வந்து தரையில் இது தந்தாக்கள் அப்படி இதில் வச்சு சொல்லுவோம்மா பேசுகிறேன். ஓகே பார்த்தீங்களா இது வந்து தந்தது சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள். அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து 547 ஒரு 10 பேருக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு 28 பேர்கிட்ட கொடுத்துனாங்க. அதை பார்த்துட்டு அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தா தம்பி இந்த 10 பேருக்குமே வந்து ஏற்பாடு செய்யுங்க உண்டு. அதுக்கமே வந்து நாங்கள் இப்போ வவுனியாவில் நின்றுறாங்க. அதனால தான் வரையலாம் போயிட்டு அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்த உடனேயுமே நாங்கள் இந்த அளவில் தான் பார்க்குறோம். ஓகே அம்மா ஓகே சந்தோஷமா அம்மா? சந்தோஷம். அதில் வந்து சாப்பாடு 28 பேரும் சாப்பாடு இது பொதி கொடுத்தோமே அவ்வளோ இருந்தானே இல்லைண்ணா. ஓகே சந்தோஷமா? சந்தோஷம் சந்தோஷம். நுழம்பு வந்து கதை விட்டுறா. இப்போ நாங்கள் நுழம்பு திரியும் வரைய கொண்டு வருவோமா? சரி ஆமாம் சந்தோஷமாம்மா? ஆமாம் சந்தோஷம். சந்தோஷமா. பிள்ளைய காணையில் பிள்ளை வீட்டை நிற்கிறேன். சரியா ஓகே. அக்காவுக்கு நன்றியா? சரி தாமி நன்றின்னு சொல்லிவிட்டேன் ஐயா. ஓ சரி அக்கா என்ன சொல்ல போகிறீங்க? சந்தோஷம் சந்தோஷமா. அந்த அண்ணாக்கு ஒரு நன்றின்னு சொல்லிவிடுங்க. நன்றி. சரி ஓகே நாங்கள் தொடர்ச்சி வந்து அங்கே போய் முடிப்போமே. நான் எல்லாரும் கொடுத்தாச்சுன்னா நான் சந்தோஷம் தானே. அண்ணாக்கு தான் முதல்ல வந்து நன்றி சொல்லுவோம். முதலும் அப்படியே ஏற்பாடு செஞ்சு அந்த 28 பேர் லிஸ்ட் வந்து எடுத்து தந்தேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் மக்களுக்காண்டி நல்ல ஒரு சேவை ஒன்று செய்கிறா. அண்ணாக்கு வந்து வாழ்த்துக்கள் ஒன்று சொல்லுவோம். உங்களுக்கு தான் பெரிய நன்றி. சரி ஓகே சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரலாமே நம்ம. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை வந்துட்டோம். உண்மைக்குமே ஒரு 10 பேருக்கிட்ட வந்தவங்க வந்த இடத்துல வந்து 10 பேருக்குமே கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளைகளோட சின்ன பிள்ளையோட எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க தெரிஞ்சு முன்கடை வந்த தண்ணியால் தான் வந்தவங்க. சரியான மழையும் கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 10 பேருக்கு வந்து 13,050 ரூபா வந்து போட்டிருந்தாங்க வந்து.
1350 ரூபா அவனே தெரியும் ம் லவ் பாக் என்ன 1350 போட்டவங்களும் 50,000 வந்து 50,000 வந்து பார்த்து 50 ரூபா வந்து கழிச்சு விட்டுருக்காங்க. மொத்தமாக வந்து 13,000 வந்து கொடுத்துருந்தாங்க. உண்மைக்குமே அந்த அண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி இப்போ நான் அதுக்கிட்ட உண்மைக்குமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன மேலும் வந்து அந்த பவுனியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கலைச்சிருந்தாங்க. உண்மைக்குமே அந்த பவுனியா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வந்து உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா எந்த இடம் அந்த அண்ணா சுவிஸா எந்த இடம் எது அந்த அண்ணா திருமால்புரம் அந்த அண்ணா அவர் வந்து சுவிஸில் இருக்கிற அண்ணா மிகப்பெரிய நன்றி அண்ணா அவருக்குமே. மேலதும் வந்து அந்த பவுனியாவுக்கு வந்து ஹெல்ப் கோல் வந்து கொஞ்சம் தந்திருந்தேன். அப்போ நாங்கள் அது வந்து அப்படி ஒரு கிலோமே என்னால் செல்ல முடியாது. மலையை பார்த்துட்டு நாங்கள் வெளுக்கிடுவோம். சரி ஓகே, இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கோ. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேரும் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். பாய்.